நீதி பேரரசர் ஐயா, திரு அடிகளார் ஐயா, சதய விழா குழு தலைவர் ஐயா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் HRNC ஜேசி மேடம், அனைத்து அரசு அலுவலர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கம். இன்று 1040வது சதய விழாவில் பங்கேற்பதில் உங்களுடன் சேர்ந்து நானும் மிக பெருமை அடைகிறேன். இப்போ ராஜராஜனோட பெருமையை பற்றி தான் 2 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அவரோட பெருமையை பேச 2 நாள் போதாது, வருடம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு விழா நடத்தினாலும் போதாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இப்படிப்பட்ட ஒரு மாமன்னன் மட்டும் இல்லை, ஒரு பெரிய கொடைவள்ளல், ஒரு பெரிய போர் வீரன், ஒரு பெரிய எல்லா விஷயத்திலையுமே ஒரு சிறந்து விளங்கிய ஒரு மனிதனாக தான் எங்களது முப்பாட்டன் ராஜராஜ சோழனை நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். நிர்வாகம் அப்படிங்கிறத எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வித்திட்ட ஒரு பெரு மனிதனாக தான் எங்களுடைய ராஜராஜனை நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். நிலத்தை எப்படி அளவை செய்யணும், நாடுகளை எப்படி நிர்வாகம் செய்யணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய உரத்த நாடில் சர்வே இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஒன்ஸ். அது ஏன் இங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நில அளவையை முறைப்படுத்தியது ராஜராஜ சோழன் தான். நாடுகளை, அதாவது அவருடைய சாம்ராஜ்யத்தை மண்டலங்களாக பிரித்து 9 சோழ மண்டலங்களாக பிரித்து, வளநாடுகளாக பிரித்து, நாடுகளாகவும் ஊர்களாகவும் பிரித்து, அதனோட ஆட்சி முறையை அந்த ஊர் லோக்கல் மக்களை வச்சே எப்படி செய்யணும்னு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸை அன்றைய காலத்திலேயே செயல்முறைப்படுத்தியது நமது ராஜராஜன் தான். டெல்டா மாவட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு நெல் விளைச்சல் ரொம்ப அமோகமாக வந்திருக்கு, நெல் லாரியில் நிற்கிது அப்படின்னு அடிக்கடி நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அடித்தளமாக விளங்கக்கூடியது நம்மளுடைய நீர்வளம். நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கே முறையாக செஞ்ச ஒரு மாமன்னன் தான் நம்மளுடைய ராஜராஜன். 5000க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்களை வெட்டி இன்னைக்கு நம்ம WRD கண்ட்ரோல்லையும் அந்தந்த உள்ளாட்சிகள் கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடிய அந்த நீர்வளங்களை அவர் செஞ்சு வச்சதை தான் இன்னைக்கு நம்ம பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம உய்யகொண்டான் கால்வாய் 72 கிலோமீட்டர் கொண்ட அந்த உய்யகொண்டான் கால்வாய் அவரோட காலத்தில் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 35,000 ஏக்கர் இன்னைக்கு பாசனம் அந்த ஒரு வாய்க்காலால் தான் நடந்துகிட்டே இருக்கு. இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது இறைப்பணியிலும் சிறந்து விளங்கிய ஒருவர், மக்கள் பணியிலும் சிறந்து விளங்கிய ஒருவர் தான் நம்மளுடைய ராஜராஜன். மக்கள் பணிக்கு இப்போ நிறைய நலவாரியங்கள் பற்றியெல்லாம் நம்ம நியூஸில் பார்க்கும் பொழுது கேட்டுட்ருப்போம். பட் அன்றைய காலத்துக்கே மக்கள் பணிக்காக நலவாரியங்களை அமைத்த ஒரு மாமன்னன் தான் நம்மளுடைய ராஜராஜன். அதோடு முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பெண்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை வழங்கியவர் அவர். போர்படைகளில் சேர்த்ததும் அவரே, அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் அவரே, நிர்வாகத்திலேயும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த அவரோட இந்த பெரிய கோவிலில் நின்றுட்டு நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதிப்புரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் விழா வாழ்த்து